வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று இந்த சிறப்பு நேர்பட பேசிலும் 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள் போக்குவரத்து தொழிலாளர்களினுடைய வேலை நிறுத்த போராட்டம், முடங்கிய போக்குவரத்து, பாதிப்பிற்கு உள்ளான பயணிகள், என்ன செய்ய வேண்டும், அரசு யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்ற தளத்தில் முதல் அமர்வில் நாம் விவாதத்தை பயணிக்க இருக்கின்றோம். 2வது அமர்விற்கான விவாத பொருள் நடிகர் ரஜினிகாந்த். தமிழகத்தினுடைய முதன்மை நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்களை இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை சந்திக்கிறார். அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். 15, 16, 17, 18 4 நாட்கள் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இது அரசியலுக்கான வெள்ளோட்டமா அல்லது எந்திரன் 2, எந்திரன் பாகம் 2 வெளியிட இருக்கக்கூடிய நிலையில் அந்த படத்திற்கான முன்னோட்டமா? இது 2வது அமர்விற்கான விவாத பொருள். முதல் அமர்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் கண்ணதாசன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு வி.பி. கலைராஜன், அஇஅதிமுக அம்மானியின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சிஐடியினுடைய தலைவரும் கூட, அவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு சவுந்தரராஜன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய அடிப்படையிலான கோரிக்கைகள் என்ன? வேலை நிறுத்தத்தை தவிர்த்து இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான வழிகள் இல்லையா? அதாவது போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றன. அதற்கு காரணம் அரசாங்கத்தினுடைய கொள்கை, சமூகத்திற்கு அரசு ஆற்ற வேண்டும் என்று கருதுகிற பொறுப்புணர்ச்சி. ஒன்று, மாணவர்களுக்கு இலவச பயணம். அதுதான் 89க்கு பிறகு திமுக ஆட்சியில் தொடங்கி இதுவரை கிராமப்புறத்திலே உட்பட ஒரு பெரிய கல்வி மாறுதலை கொண்டு வந்தது. பெண்கள் கூட 10 கிலோமீட்டர் தைரியமாக போய் வரலாம். அது ஒரு பெரிய தேவையான ஒரு இது. பிறகு அன்எக்கனாமிக் ரூட், கட்டுப்படியாகாத வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவது அரசின் பொறுப்பு, கடமையை இயக்குகிறார்கள். 22,000 பேருந்தில் 12,000 பேருந்து நட்டம், கட்டுப்படி ஆகாது என்று அரசுக்கு தெரியும், அதிகாரிக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஓட்டுகிறோம். ஒரு பேருந்தை கூட எந்த ஒரு முதலாளியும் நஷ்டத்தில் ஓட்ட மாட்டார். ஆகவே இந்த இரண்டும் அரசு மற்றும் சமூகத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்கள். இதனால் ஏற்படுகிற இழப்பை அரசு ஈடுகட்ட வேண்டும். இப்போ மின்சார வாரியத்தில் இலவச மின்சாரம், மின்சார வாரியத்தில் முதல் 100 யூனிட்டுகளுக்கு இலவசம், இதை அரசு ஈடுகட்டி விடுகிறது. சிவில் சப்ளைஸில் கடுமையான இழப்புகள் ஏற்படுகிறது, அதை அரசு ஈடுகட்டுகிறது. ஆனால் போக்குவரத்தில் ஈடுகட்டாமல் அரசாங்கம் எப்படியாவது போங்கள் என்று விட்டுவிட்டதால் கடந்த 10 ஆண்டுகளில் ஏராளமான நெருக்கடிகள் போக்குவரத்தில். ஆகவே போக்குவரத்தை இயக்குவதற்கே தொழிலாளிகளின் பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டார்கள். அடிப்படையில் இந்த ஸ்ட்ரைக்குக்கான அடிப்படை கோரிக்கை, இந்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளியை அரசாங்கம் தான் ஏற்றுக்கொண்டு அதை ஈடுகட்ட வேண்டும். ஈடுகட்டினால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். மின்சார வாரியத்தை போல, சிவில் சப்ளையை போல. அரசு போக்குவரத்து கழகத்துக்கு காசு கொடுக்கணும், அதை கொடுத்தால் போக்குவரத்து கழகங்களை இயங்க தொடங்கும். இவரிடமிருந்து பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் வர. மற்றது அடுத்த முக்கியமான ஒரு காரணம், 1700 கோடி ரூபாய் ஓய்வு பெற்றவன் பணத்தை அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு கழகங்கள் கையில் வைத்திருக்கிறது. ஓய்வு பெற்று போகிறவன் வெறுங்கையோடு போகிறான். அவன் வீடு பிச்சை, அவன் கடன்பட்டு வட்டி கட்டி கல்யாணம் பண்ண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறான். அந்த பணத்தை 2010 17 வரை 1700 கோடி ரூபாய் கையில் வைத்திருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கப்படலைங்கிறீங்க. ஆமா, அது ஒரு கண்டக்டர் 10 ரூபாய் ஷார்டேஜ் வச்சான்னா டெம்பரரி தற்காலிக கையாடல் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இது என்ன கையாடல்? பயங்கரமான கையாடல். 1700 கோடி. அந்த தொழிலாளிகள் ஒவ்வொரு மாதமும் எம்டி அலுவலகத்தில் போய் முற்றுகை போராட்டம், காத்திருப்பு போராட்டம், குடியிருப்பு போராட்டம்னு 13 நாள் 15 நாள் பசி பட்டினியில் பனியில் கடந்து, வெயிலில் கடந்து, உடனே சரி போங்க, உங்களுக்கு 1 மாத பணத்தை கொடுக்குறேன், 2 மாத பணத்தை கொடுக்குறேன். நீதிமன்றங்களுக்கு இதுவரை கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் சென்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த பணத்தை 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க வேண்டும். 1, பணத்தை கொடுக்கும்போது 6% வட்டியோடு தர வேண்டும் என்பது 2. இந்த தீர்ப்புக்கு பிறகும் அவர்கள் கார்ப்பரேஷன் அமுல்படுத்தவில்லை. உடனே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போனார்கள். நீதிமன்ற அவமதிப்பு. நீதிபதிகள் அவமதிப்பு உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கூப்பிட்டு கேட்டவுடன், அப்படி கேட்ட பிறகுதான் இந்த 500 கோடி வருகிறது. இப்போது வருகிற பணம் கூட இந்த நெருக்கடியோடு சேர்த்து தான். ஆகவே இவ்வளவு உதாசீனம், இவ்வளவு புறக்கணிப்பு, இவ்வளவு இன்சென்சிட்டிவிட்டி, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்க முடியுமா என்று நினைக்கத்தக்க அளவுக்கு அந்த தொழிலாளிகளை இவர்கள் காயப்போட்டிருக்கிறார்கள். அடுத்தது, சர்வீஸில் இருப்பவர்களுடைய பணம், என் பணத்தை பிஎஃப்ல கட்டுறேன்னு சொல்லி பிடிக்கிறாங்க, கட்ட மாட்டேங்கிறாங்க.
எல்ஐசியில் கட்டுறேன்னு சொல்லி பிடிக்கிறாங்க, கட்ட மாட்டேங்கிறாங்க. கிரெடிட் சொசைட்டியில் கட்டுறேன்னு சொல்லி பிடிக்கிறாங்க, கட்ட மாட்டேங்கிறாங்க. அது 4500 கோடி ரூபாய். நான் இப்போது இறந்து போனால் உன்னுடைய பணம் பாலிசி வரவில்லை, ஆகவே உனக்கு பணம் இல்லை என்று எல்ஐசி சொல்லுகிறது. அப்போதான் எங்களுக்கே தெரிகிறது பணம் கட்டாமல் இருக்கிறது என்று. கட்டேன்னா அது யாருக்கு எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க டீசல் வாங்கி ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, எல்லாம் ஓட்டுறாங்க, அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அவர் ஜியோவிலே இருக்கிறது. 4500 கோடி நாங்கள் எடுத்து செலவு செய்து விட்டோம், இதை உங்களுக்கு தர வேண்டி இருக்கிறது என்று ஜியோவில் போட்டிருக்கிறார். முந்தா நாள் போட்ட ஜியோவில் இருக்கிறது. ஆகவே இந்த பணத்தை எடுத்து இவர்கள் பயன்படுத்திய பிறந்தனால் விளைவென்ன? கிரெடிட் சொசைட்டியில் நான் பணத்தை கேளுங்க, நீங்க ஜியோலே போட்டுருக்கா, இது முறைகேடு இல்லையாங்கிற? முறைகேடு, பக்கா முறைகேடு. அது 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 ஃபோர்ஜரி. இதை எப்படி ஜியோல வெளியிட முடியுங்கிறீங்க? ஒரு ஜியோலே வெளியிட ஒரு முறைகேடுங்கிற விஷயத்தை எப்படி ஜியோல வெளியிட காட்டுறேன், பார்க்குறீங்களா? அதாவது இப்படி இப்படி ஆகியிருக்கிறது. ஆகவே இந்த பணத்தை உங்களுக்கு நாங்கள் தர வேண்டி இருக்கிறது, அதிலே 500 கோடி ரூபாய் இப்போது தந்து விடுகிறோம் என்பதுதான் ஜியோ. அந்த ஜியோவில் சொல்லுறாங்க 1592 கோடி உங்களுக்கு தர வேண்டி இருக்கிறது, மற்றது தர வேண்டி இருக்கிறது. ஆகவே சரி, இந்த பிரச்சனையில் நீங்க அடுக்குறீங்க. இன்னும் கூட நிறைய பிரச்சனை இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு தொழிற்சங்கங்களுக்கு போராடுவதற்கான உரிமைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதுல. ஆனா வேலை நிறுத்த போராட்டம்ங்கிறது கடைசியா கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம். நீங்களும் கிட்டத்தட்ட 10 வருஷம் அடிச்சுங்கிறீங்க. ஆனால் பொதுமக்களினுடைய பார்வையில் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை தவிர்த்து வேறு வேறு வழிமுறைகளில் உங்களுடைய போராட்டத்தின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களா? ஆமா, 10 வருடமாக நாங்கள் எடுத்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. 10 வருடமாக நாங்கள் ஒப்பந்தத்தில் போடுவோம், அதை அமுல்படுத்த மாட்டார்கள். கடந்த ஒப்பந்தம் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிற போது போட்டோம். அப்போது சொன்னோம் இதற்கு முன்பு ஒத்துக்கொண்டதை அமுல்படுத்தாமல் இருக்கிறார் என்று சொன்னோம். நான் இப்போது மந்திரி, நான் சொல்வதை நம்புங்கள், இனிமேல் பென்சரில் நிலுவையே இருக்காது என்று சொன்னார். நாங்கள் நம்பினோம், நம்பி கையெழுத்து போட்டோம். அமைச்சர் விஜயபாஸ்கர், செந்தில் பாலாஜி. அதற்கு பிறகு எதுவுமே நடக்கவில்லை. இப்போது இந்த அமைச்சர் சொன்னார் நான் வந்து 1 வருடம் தான் ஆகிறது, என்னை நம்புங்கள் என்றார். இதற்கு முந்தையவரை நம்பினோம், ஒன்றும் நடக்கவில்லை. நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று தான் நாங்கள் கேட்டோம். நீங்கள் எழுதி கொடுங்கள், எழுதி இத்தனாம் தேதிக்குள் செட்டில் பண்ணுவோம், இத்தனை மாதத்துக்குள் செட்டில் பண்ணுவோம் எழுதி கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதை அவர் முடியாது என்று மறுத்துவிட்டார். அதாவது நீங்க கிரெடிட் சொசைட்டிங்கிறது ஒன்று புரிஞ்சுங்க சார். கிரெடிட் சொசைட்டிங்கிறது வந்து இதுவரைக்கான கேள்விக்கு நம்ம சில மறுப்புகளை வாங்கிட்டு வரேன். திரு கலைராஜன், நம்ம அடிப்படையில் எல்லா சமயங்களும் அதான் சொல்லிடுறது, குரானில் சொல்லியிருக்குதுங்கிறாங்க, நெற்றி வேலை வேர்வை நிலத்தில் சிந்துவதற்கு முன்பாக உழைத்தவனுக்கான கூலியை கொடுத்து விடுன்னு. விவிலியத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும், ஹிந்து சமயமாகட்டும், இதுதான் பெரியவர்கள்லாம் வலியுறுத்துகிறார்கள். அத்தனை ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று செல்லக்கூடியவர் அந்த ஓய்வூதிய பலன்களை கூட பெறவில்லை அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இது? இதுங்க 2010 அவசர ஆத்திரத்தில் ஸ்டாலின் போட்டு அறிவித்த மாதிரி திமுக அறிவித்த ஒரு விஷயங்க. அது பென்ஷன் எல்லாருக்கும் தந்துடுறோம், நாங்கள் கார்பஸ் ஃபண்டு ஒன்று கிரியேட் பண்ணி தந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கார்பஸ் ஃபண்டு கிரியேட் பண்ணி தர்றங்கிறது இப்போ நாங்கள் முடிவு எடுத்துருக்கிற விஷயம். ஆக எப்படி கொடுக்க போகிறோங்கிறோம், அதுக்கான வழிவகைகள் என்ன, அதுக்கான இப்படி தான் பணத்தை நாங்கள் தயார் பண்ண போகிறோம், இப்படி தான் அதை தயார் பண்ணி அதை வச்சு தான் நாங்கள் முதலீடு பண்ணி அதுலேருந்து தான் கொடுக்க போகிறோம். 2010 சொல்கிறீங்க? ஆமாம், அப்படின்லாம் நம்ம தயார் 2007 நான் சொல்கிறேன். திமுக 2007 கூட திமுக பிரச்சனை தான், திமுக தான் ஆட்சி. இல்லை 2006 to 2011 யாருடைய ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2011க்கு அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. ஆமாம், இப்ப திருப்பி நீங்க தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. அந்த 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் 2007 இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் தீர்ப்போம்னு சொல்லி தான் எல்லா பிரச்சனையும் சேர்த்து வாக்குறுதி கொடுத்தா ஆட்சிக்கு வரீங்க. அதன் பிறகு 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஏன் தீர்வு காணலைங்கிறதாங்க. இப்போ இது 15 ஆண்டு கால பிரச்சனையை ஒரே நாளில் சால்வ் பண்ணுறது யாராலையும் முடியாது. 10 ஆண்டு கால பிரச்சனையை வச்சுக்கிட்டீங்க. 10 ஆண்டுகளா சில அமைச்சர் கேட்டால் 15 ஆண்டு காலம். 10 ஆண்டுல இந்த 6 ஆண்டு உங்களுடைய ஆட்சி, அதை கழிச்சிங்கன்னா மீதி 4 ஆண்டு. 6 ஆண்டு இல்லை, 5 ஆண்டு. அதாவது 4 ஆண்டு. நான் இப்படி எடுத்துக்கிறேன், 4 ஆண்டு கால பிரச்சனையை எக்ஸ்ட்ரா 6 ஆண்டு காலம் நாங்கள் எடுத்துக்கிறோம். 4 ஆண்டு கால பிரச்சனை இல்லை, மொத்தம் 5 2 2006 to 2011 திமுக ஆட்சி. 2007 இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது 2006 இருந்து வைங்க, நீங்க 2006 இருந்து வச்சுக்கோங்க. 5 வருஷம் அவங்க பண்ணல, நாங்க 5 வருஷம் பண்ணல, அந்த மாதிரி தான் வருது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தொழிலாளர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதை சாப்பிட்டு இந்த அரசாங்கம் பழுத்து குண்டாகி நாங்கள் நாட்டு மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போதுமே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாக்க அடுத்த டிபார்ட்மெண்ட் பணத்தை எடுத்து அதுலேருந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் திருப்பி அதை சரி பண்ணுறதுங்கிறது எல்லா கவர்மெண்ட்டும் நடக்கிறது தான். யார் கவர்மெண்ட்டும் நடக்காத விஷயம் இல்லை.
ஃபண்டு வந்து இப்போ ஃபண்டு சிலதுக்கு ஒதுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், சிலது யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அவசர கதிக்கு நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க, அப்புறம் அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க, வேற ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. சகஜமாக நடக்கிறதா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுல ஒரு நிமிஷம், இப்போ பேச்சுவார்த்தைக்கு நட்டத்துல இயங்குதுன்னா பல அரசு துறைகள் நட்டத்துல இயங்குது. ஆமா, இது பல வந்து அரசு முழுக்க துறைகள் முழுக்க நட்சத்திர நடத்துல இருந்து அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தெரியும். அதுக்கான காரணங்களும் அவர் குறிப்பிடுறாரு. நாளைக்கு 5 கோடி நஷ்டம் வருது. அதனால அவர் அதுக்கான ஸ்கீம்ஸையும் சொல்றாரு, அதுக்கான காரணங்களையும் சொல்றாரு. நம்ம தேர்தல் நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துறோம். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொன்னா அதுக்கான கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் இலவச திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது. நீங்க இது 1700 கோடி ரூபாய் தான் நிலுவை. அதையும் இதுவும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுல எத்தனை பங்கு குறைவு? அப்போ இந்த இடத்துல இந்த 1700 கோடி ரூபாய் நிலுவை தொகையை கொடுக்க வேண்டிய கடமை முதல்ல இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இதை தாண்டி பிஎஃப் பணம், பிடிச்ச பிஎஃப் பணத்தை நம்ம கெட்டல அப்படிங்கிறது மோசடி இல்லையா, முறைகேடு இல்லையா? இல்ல கொடுக்குறோம் தாங்க சொல்றோம். இப்ப சிஎம் கிட்ட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசினாங்க, தோல்வி. 2வது மீட்டிங் பேசினாங்க, நாங்கள் அதிகாரிகள்ட்ட வச்சு பேச முடியாது, அமைச்சர்கள் வந்தால் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க அண்ணன் தான் கலந்துக்கிட்டாரு, திமுக கலந்துக்கிட்டு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. 3வது விருப்பம் பேச்சுவார்த்தை இருந்துட்டு அமைச்சர்லாம் கலந்துக்கிட்டு பேசி தான் 500 கோடி சொன்னாங்க. அந்த 500 கோடி நாங்கள் தரோம், இமீடியட்டாக தரோம் இப்போ அப்படின்னாங்க. அது முடியாதுன்னு எங்களுக்கு ஒத்துக்க முடியாது, இந்த நான் கொடுக்க வேண்டிய பணம் 7000 கோடி இருக்கிறப்ப நாங்கள் 500 கோடி எப்படி ஒத்துக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர் போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவர் 250 crores ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுடைய நிதிநிலைமை இப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது இவங்க தலைவர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார்ல, செயல் தலைவர், இருக்கு நிதிநிலை மோசமாக இருக்கு, மோசமாக இருக்கும். உண்மையிலேயே மோசமாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டே இல்லையா? நிதிநிலை மோசம் நாங்களே தான் இல்ல பட்ஜெட்ல ஓப்பன் டிக்ளரேஷன் தானங்க. இல்ல என்னன்னா நீங்க டிக்ளரேஷன் தானே, என்ன அந்த டிக்ளரேஷன்ல இதே அரங்கில் நீங்களே சொல்லிக்கிறீங்க. என்ன வார்த்தைன்னா, கொடுப்பதற்கான இத்தனை விழுக்காடு அளவிற்கு கடன் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த விழுக்காட்டை விட நாங்க குறைவா தான் இருக்கிறோம். இதை நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? ஆமா சொல்லிருக்கேன். அப்ப நாங்க சிறப்பா தான் இருக்கிறோம். இல்ல சொல்லிருக்கீங்களா இல்லையா? இல்லாம இல்லங்க, அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு வச்சுக்கலாமோ அதோட கொஞ்சம் கூட தான் நாங்க வச்சிருக்கோம், குறைச்ச தான் வச்சிருக்கோம். இப்ப நான் இப்படி வரேன், நீங்க அவங்களுடைய கோரிக்கை, அதுல இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த சில சிக்கல்களை வலியுறுத்துறீங்க. ஆனா கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதற்கு பேச்சுவார்த்தைக்கான சில ஏற்பாடுகள். இதுல இன்னொரு பக்கம், இன்றைக்கு தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு போக்குவரத்தை இயக்க முயற்சிப்பது கிடையாது. அண்ணாடிஎம்கேவுடைய எங்க தொழிற்சங்கங்கள் அது போக அரசு அதிகாரப்பூர்வமாவே வரவேற்கிறாங்க. ஹெவி டியூட்டி லைசென்ஸ் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இது மாதிரி எஸ்மா டெஸ்மா சட்டம் போடப்பட்டு போக்குவரத்து ஊழியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு இதே மாதிரி தற்காலிக ஓட்டுநர்கள் கொண்டு அன்றைக்கு பேருந்துகளை இயக்கிய பொழுது பல விபத்துக்கள் அன்றைக்கு நடைபெற்றன பல இடங்கள்ல. இன்னைக்கு 2-3 விபத்து நடந்தது. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை இவங்களுக்கான நிலுவைத் தொகை கொடுத்துடலாமே. ஏங்க இது வந்து ஒரு நாள் கதை இல்லைங்க, ஒரு நாள் கதையில முடிக்கிற விஷயம் இல்ல செந்தில். உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சயமா. ஒரு நாள் முடியும். இப்ப அண்ணன் சொல்றாரு டிரைவர் எடுப்போம் சார், எடுத்த டிரைவர் உடனே பஸ்ல ஏத்த மாட்டோம். அவர் வந்து மாத கணக்கில் ட்ரெய்னிங் கொடுத்து தான் ஏத்துவாங்க. எல்லாருமே ட்ரெய்னிங் கொடுத்து தான் ஏத்துறாங்க. இவங்களுக்கு என்ன ட்ரெய்னிங் கொடுக்குறீங்க? ட்ரெய்னிங் கொடுத்து ஏத்துறவங்க. இவங்களுக்கு என்ன ட்ரெய்னிங் கொடுக்குறீங்க? நீங்க ட்ரெய்னிங் கொடுத்தே நீங்க ஏத்துறீங்க. நாட்டுல விபத்து நடக்காது, எப்படி விபத்து நடக்குறது அப்புறம் லைசென்ஸ் எல்லாம் கூட ஏத்திடலாம் சார். அதல்ல ஒரு விபத்து நடக்காத நாள் என்னைக்காவது இருக்கா? அதனால விபத்து 10 நடக்கலாம். அதாவது ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா உடனே விபத்து தான் அப்படி பிரச்சனை இல்லை. இப்ப நான் இப்படி வரேன், தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோ, நான் மொத்தமா எடுக்கிறேன். 234 பேருக்கு சேர்த்து கேட்கிறேன். 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தமிழகத்தில் இருக்கிறோம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்ப கேள்வி எங்க வருது? அரசுல நிறைய பட்ஜெட்ல பிரச்சனை இருக்கு, வருமானம் இருக்கு, டெபிசிட் இருக்கு. நீங்களே சொல்றீங்க ஆமா உண்மைதான் அப்படின்னு. எந்த எம்எல்ஏக்களுக்கா மாசம் சம்பளம் முகாம் இருக்குதா? சம்பளம் என்னங்க கொடுக்குறாங்க? 50,000 கொடுக்குறாங்க. கேரளாவில் கொடுக்குறாங்க 50,000 அப்படி சொல்லுங்க. கேரளாவில் கொடுக்குறாங்க கேளுங்க. அது எல்லாம் சார் பிரச்சனை. 50,000 ரூபாய் சம்பளம் என்ன வறுமையில இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன டெபிசிட் இருந்தாலும் எம்எல்ஏக்களுக்கு போகுது. நான் வந்து 234 சொல்றேன், ஒரு 234 பேரையும் சேர்த்து சொல்றேன். ஆனா 8 மணி நேரத்தை தாண்டி 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவர் வேலை பார்த்த காசை, அவர் கட்டின பிஎஃப் காசை நீங்க திருப்பி ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை மட்டும் நீங்க பேசுறீங்க. எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சம்பளம் கொடுக்காம தான் இருக்காங்களா? எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 95% சம்பளத்தை தான் போகுது காசு. நீங்க அப்படி சொல்லாதீங்க, 95% சம்பளத்தை தான் போகுது. அதனால அது 1% வச்சு நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ கொடுக்குறான், ஒரு 50,000 எம்எல்ஏ சுத்த முடியுமா? அதுதான் நீங்க கம்பேர் பண்ண கூடாது. இல்ல அதுதான் நான் கேக்குறேன். இல்ல ஏன் எம்எல்ஏ ஒரு பார்ட், அவ்வளவுதான். எம்எல்ஏ ஒரு பார்ட். நான் கேக்குறேன், எம்எல்ஏ ஒரு பார்ட். டிபார்ட்மென்ட் 5 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் கரெக்டா போகுது. ஆனா 20 30 வருஷம்
25 வருஷம் 30 வருஷம் பணியாற்றக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பாருங்க நீங்க. ஏன் எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரியா போகுது இல்ல, இந்த மட்டும் ஏன் போல? இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் ஸ்ட்ரைக். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியா போகுது, எங்க கண்ணுல மட்டும் சுண்ணாம்பு. அதனால தான் ஸ்ட்ரைக். இல்ல 15 வருஷம் சும்மா இருந்துட்டு அண்ணன் சௌந்தரராஜன் என்னங்க எங்க நாளைக்கே பேசுறீங்க, நாளைக்கே பண்ணுங்க, நாளைக்கே பண்ணுங்க. 15 வருஷமா கையாடல பண்ணத ஏன்டா விட்ட அப்படின்னு கேக்குற மாதிரி இது என்ன சார் பேச்சு? இது 15 வருஷமா நடக்காத போராட்டம் இல்ல சார். கோர்ட்ல உங்க ஜியோல இருக்கு சார். கோர்ட்ல போய் இத்தனை கேஸ்ல தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்திருக்குது, மத்தது வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆமா, திமுக பீரியட்ல திமுக பீரியட்ல இருந்து அதுக்கப்புறம் உடனே ஒரு நேரு கலையரங்கத்துல ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு செக்க கொடுத்தாரு ஸ்டாலின். அதனால நாங்க நெருக்கடி கொடுத்தா வாங்கிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை நாளைக்கு இது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1700 கோடி என்கிற பெரும் தொகை சேர்ந்து போய்விட்டது. எங்களுடைய நல்லெண்ணத்தை, எங்களுடைய பொறுப்புணர்ச்சியை இழிச்சுவாய்த்தனமாக பார்த்தா என்ன நியாயம்? வெறும் இழிச்சுவாய்த்தனம் சார். எங்களுக்கு இழிச்சுவாய்த்தனம் நினைக்கிறீங்க சார் நீங்க. உங்களுக்கும் பென்ஷன் வருது, எனக்கும் பென்ஷன் வருது சார். மாச கடைசியில கரெக்டா 12,000 ரூபாய் பென்ஷன் வருது சார். அதை வாங்குறப்ப எனக்கு கை கூசுது சார். வேலை செஞ்சு 30 வருஷம் வேலை பார்த்தவனுக்கு வந்து நீங்க பென்ஷன் கொடுக்காம ஒருவேளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தால் தலையை அடகு வச்சாவது நிச்சயமா 2001 ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போதுதான் போராட்டம் நடந்தது. 2015 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது போராட்டம் நடந்தது. 2002 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது தான் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். என்னமோ ஜெயலலிதா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க. வேற என்ன ஸ்டாலினோட 2001 ஸ்ட்ரைக் 17 நாள் ஸ்ட்ரைக் 22,000 பேர் ஜெயிச்சு சார். நீங்க தவறு செய்தால் நிச்சயமா தொழிலாளி போராடுவாங்க. ராஜாஜி மட்டும் ஒண்ணு சொல்லிருக்காருங்க. என்ன சொல்லிருக்காருன்னா, கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, அவங்க பாட்டுக்கு போராட்டத்தை கத்திட்டு அவங்களே கத்திட்டு முடிஞ்சிட்டு போயிருவாங்க. நான் சொல்லல, ஏகே கோபாலன் சொல்லிருக்காரு. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்க டெல்லிக்கு அனுப்புங்க, சட்டசபைக்கு அனுப்புங்க, அவங்களே மலிஞ்சு போயிருவாங்க. ஒரு நிமிஷம் திரு கலைராஜன், இல்ல நீங்க இன்னைக்கு போராடுறது வந்து இடதுசாரி இயக்க தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது. ஈவன் இங்க இருக்கக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங்கத்திலிருந்து எல்லா சங்கங்களும் அங்கீகரிக்கப்பட்ட பெரும்பாலான அனைத்து சங்கங்களும் போராட்டத்தில் பங்கெடுக்கிறார். ஒரு கட்சி 2 கட்சி இல்ல, எல்லா கட்சி சேர்த்தா இருக்கிறாங்க. அடிப்படையில் இது இன்னைக்கு நேற்று உள்ள பிரச்சனை இல்ல, திமுக ஆட்சி காலத்துல இருந்து இருக்குங்கிற ஒரு பிரச்சனை. பொதுவா இந்த மாதிரி வாதம் வரும்போதெல்லாம் நீங்க ஏன் திமுக போறீங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்த பேச்சாளர்கள் பிரமுகர்கள் வருத்தப்படுவது உண்டு. ஆனா எந்த பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அது நேரம் அங்க போய் தான் நிக்குது இயல்பாவே. 2007 இருந்தே இந்த பிரச்சனை நீடிக்குதுன்னு சொன்னா 4 ஆண்டுகளில் தீர்த்து வைக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா இல்லைங்கிறார். நிச்சயம். அதாவது இவர்கள் நிர்வாக திறனற்றவர்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் சொல்ல முடியும். சென்னையில பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாக தனியார் பேருந்துகள் உருவாகி வந்த காலத்தில் தைரியமாக தேசிய உடைமையாக்கி அனைத்து மக்களுக்கு சேவை என்ற அடிப்படையில் ஆக்கணும் தலைவர் கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த சேவை அடிப்படை தான் இருக்கிறது, லாப நோக்கம் இதில் பார்க்கக்கூடாது என்பது அடிப்படை. அடுத்த விஷயம், இவர்கள் ஏன் நட்டத்தில் ஓடுது அப்படின்னு சொன்னால், இது முறையான நிர்வாகத்திறமை இல்லாத காரணத்தினால். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேருந்துகள், தனியார் பேருந்துகளில் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து போகிறவங்க மிக மிக குறைவான மலிவான விலையில் கூட அரசு பேருந்தில் பழங்க தவறுது காரணம் அந்த பேருந்து சரியான முறையில் பராமரிக்காததும், அதை மிக மோசமான நிலையில் தள்ளுறதுதான். 2006 இருந்து 2011 வரையிலான 2006 கிடையாது, 2006 இருந்து 2011 வரை பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்ல சார், ஆட்சி காலத்தினுடைய அந்த 5 ஆண்டு காலத்துல 2007 இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல. 2007 இருந்து அந்த 4 ஆண்டு காலம் 2011 வரைக்கும் உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏன் இதை கொடுக்கல? அப்பவும் நாங்க நெருக்கடி கொடுத்தா கொஞ்சம் பேருக்கு செக் இல்ல. 2007 இந்த பிரச்சனை ஆரம்பித்தது, அதுதான் துவக்கம். அது 2010 வந்து மரியாதைக்குரிய செயலத்தில் அப்போ வந்து துணை முதல்வராக இருந்த தளபதி அவர்கள் எல்லாருக்கும் பகுதியாக பணத்தை கொடுத்தாங்க, கொடுக்காம இல்ல. ஒரு சின்ன கேள்வி அவங்ககிட்ட தான் வரேன். அன்றைக்கு 2007 அல்லது 2007 இருந்து 2012 வரைக்கான திமுக ஆட்சி காலத்தில் நீங்க போராட்டம் நடந்ததா குறிப்பிட்டீங்க. அன்றைய அந்த போராட்டங்களில் தோமுசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் பங்கேற்றதா? அந்த போராட்டங்களில் பங்கேற்கவில்லை. ஆனால் அவர்களும் எங்களுக்கு இந்த பணத்தை கொடுங்கள் என்று நாங்கள் முறையிட்டோம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அண்ணா தொழிற்சங்கம் பங்கேற்றதா? அண்ணா தொழிற்சங்கம் பங்கேற்றது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதுதான் அரசியல். நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா திமுகவினுடைய தொழிற்சங்கம், அண்ணா தொழிற்சங்கம் பங்கேற்காது. ஆனா அவங்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேணும். திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது தோமுசா பங்கேற்காது. ஆனா நீங்க இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தோமுசாவும் சேர்ந்து பங்கேற்கும். இது என்ன மாதிரியான அரசியல்? நீங்க இது வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை என்று பார்க்காம அரசியல் ரீதியான பிரச்சனையை பார்க்க தான் ஒரு தவறான விஷயம். நீங்க அரசியல் வந்துருது இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க பாருங்க, தோழர் மிக தெளிவா சொன்னாங்க. அன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் கோரிக்கைக்கு திமுக ஆட்சியாக இருந்தால் கூட தோமுசா அதில் குரல் கொடுத்தது.
ஆனா இங்க என்ன நிலைமை? இங்க நீங்க போராட்டத்துல பங்கேற்கல. போராட்டத்தில் பங்கேற்பதும் இப்ப ஒரு ஏன் தொழிற்சங்கத்துடைய உரிமை. பங்கேற்கிறீங்கன்னு இல்ல கேக்குறேன். இவங்களை நீங்க ஏன் பங்கேற்கலாம் நாங்க கேட்கலையே. நான் கேக்குறேன், ஒரு மக்களின் சார்பா நான் கேக்குறேன். இப்ப இந்த போராட்டத்துல ஏன் தோமுசா பங்கேற்குது? நிச்சயம், அதாவது எதுக்கு பங்கேற்கணும்ங்கறேன். இங்க பாருங்க, அடிப்படையான சில விஷயங்கள் பாருங்க. இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதே ஒரு தனியார் நிறுவனத்தில் செஞ்சிருந்தா, இஎஸ்ஐ ஆக்ட் ஆகட்டும், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் ஆகட்டும், அந்த தொழிலாளருடைய பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி இருந்தாலோ அல்லது அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டாமல் இருந்தாலோ 3 ஆண்டுகள் தண்டனைக்குரிய குற்றம் அது. இந்த அரசை நிச்சயமாக அதில் குற்றவாளியாக காட்டியிருக்க வேண்டும். அந்த மேனேஜிங் டைரக்டர், எம்டி யார் இதற்கு காரணமானவர்கள் அத்தனை பேரையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது? அரசாங்கமே நான் கேட்ட ஒரு கேள்வி பதில் வரவே இல்லை. நான் பதில் சொல்ல வரேன், இருங்க. இப்ப தோமுசா பங்கேற்க வேண்டிய தேவை ஒரு சின்ன விஷயம் பாருங்க. நீங்க இந்த பிரச்சனையில நான் புரிஞ்சுக்கிறேன் திருக்கணாசன், இந்த பிரச்சனையிலே புரிந்து கொள்ள முடிகிறது. வாதமே எங்க வருதுன்னா, கலைராஜன் உங்களை கை காட்டுறாரு, உங்களை மீன் திமுக கேட்டாரு, அதிமுக திமுக கை காட்டுது. இல்ல திமுக அதிமுக கை காட்டுது. அதற்கான பதில இல்ல ஒரு நிமிஷம் தொடருங்க. ஊதிய ஒப்பந்தம் இருக்கிறது, கழகங்களை காப்பாற்ற வேண்டும் கோரிக்கை சேர்த்து இருக்கிறது. இப்போது இருக்கிற எதிர்க்கட்சிகள் அத்தனை பேர் சேர்ந்து போராடுகிறோம். அன்றைக்கு போராடிய பிறகு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு ஆட்சி வெளியேறும் போது, திமுக வெளியேறும் போது 912 கோடி ரூபாய் பாக்கி இருந்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். வந்த பிறகு எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்வோம் என்று எங்களுக்கு பலமுறை வாக்குறுதி கொடுத்தார்கள். 6 ஆண்டுகள். இந்த 6 ஆண்டுகளில் படிப்படியாக தீர்த்திருக்க வேண்டும் கூடிக்கொண்டே போனது. அதுதான் திருக்கணதாசன் அடிப்படையில் அந்த கேள்விதான். அந்த கேள்வியோடு சேர்த்து உங்களுடைய பதிலை தொடருங்க. அதாவது இங்கே கேட்ட கேள்வி, திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தோமுசா பங்கேற்காததும் அதிமுக ஆட்சி பங்கேற்பதும். நல்லது. அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு தொழிற்சங்கன்றது ஒரு தனியான ஒரு அரசியல் கட்சியினுடைய இணைப்பாக இருந்தால் கூட அவர்கள் கோரிக்கைகள் வைக்கும்போது ஒன்றா வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா தொழிற்சங்கம் கூட அதில் கலந்து. ஆனால் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது அவர்கள் கட்சி கிடையாது, அது விடுங்க. ஆனால் என்ன நடக்குது இன்றைய தினம்னு கேட்டிங்கன்னா, அண்ணா தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அப்போ பேருந்து ஓட்டான்னு பார்த்தா ஒரு 10% கூட கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதே அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தோழர் ஒருத்தர் தற்கொலை செய்வதற்காக மாட்டார். ஏன்னா கட்டாயப்படுத்தி என்னை வேலைக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆக தொழிலாளர் உணர்வை நீங்கள் பார்க்க வேண்டும். கட்டாயப்படுத்தி மட்டுமே இந்த தொழிலாளர்கள் இங்கே அந்த கட்சியாக இருந்தாலும் பண்ண முடியாது. அவருடைய உணர்வு என்பது வேறு. திராவிட முன்னேற்ற இருந்த பொழுதும் அவருடைய கோரிக்கை அரசாக இருந்தால் கூட அந்த அரசுக்கு எதிராக இருந்தது. அந்த சமயத்தில் நிறைவேற்றி வைக்கப்பட்டது. ஒரு சொற்ப தொகை தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் 2007 2011 வரைக்கும் இருந்தது. 921 கோடி. இது வரைக்கும் இப்ப எவ்வளவு இருக்கு? 1700 கோடி. 1700 கோடி. சரி, நான் 1800 வச்சுக்கிறேன். அப்ப நீங்க 900, இப்ப 900 ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன். 900 கோடி 50-50. 4 வருஷத்துல நீங்க 900 கோடி, இவங்க 6 வருஷத்துல 900 கோடி. எக்ஸ்ட்ரா 2 வருஷம் கழிச்சு தான் 50% ஏற்றிருக்காங்க. கணக்குக்கு அப்படிதான் வரும். நீங்க சொற்ப தொகை எப்படி சொல்லுவீங்க? இதற்கு பல்வேறு காரணிகள். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2003 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு முழு ஓய்வூதிய தொகை இருந்தது. அதற்கு பிறகு 2003க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் ஓய்வூதிய தொகைன்றது அவங்க கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் தான். அதனால அந்த தொகை குறைவதற்கான சொற்பமா பெரிதாங்கிறத தாண்டி பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்கள், அது ஒரு தொழிலாளியா இருக்கட்டும் அல்லது 10 தொழிலாளர்களா இருக்கட்டும், பாதிப்பு தானே. நிச்சயமாக தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எங்களுக்கு இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது எப்படி கையாள்வது என்பதுதான் வேறுபாடு இருக்கிறது. நீங்க ஒரு முன்னுதாரணத்தை காட்டியிருக்கலாமே கேட்கிறேன். சரியான முன்னுதாரணத்தை. நீங்க 4 ஆண்டுகளில் இல்ல, நாங்க 4 ஆண்டுகளில் எங்களால் முடிந்ததை பெரும்பாலும் செஞ்சிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முழு ஓய்வூதிய தொகை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த நேரத்தில் 2003 வரைக்கும் இருந்தவங்களுக்கு. 2003க்கு வந்த பிறகுதான் பணியாற்றணும். அப்ப நிறைய பேர் அவங்க ஓய்வூதிய காரணத்தில் அந்த பணங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அடிப்படையான காரணம். இது அக்யூமுலேட் ஆனதுக்கு அடுத்த காரணம். இரண்டாவதாக புதிய பேருந்துகள் அதிகமாக வாங்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் இதனால அக்யூமுலேட் ஆகும். ஆனா நான் என்ன சொல்றேன், நான் தோழர் சொன்னது போல இவைகளெல்லாம் நீங்க கொடுக்கல, நாங்க வந்தா இதெல்லாம் சரி செய்வோம்னு சொன்னவர்கள் ஏன் இந்த 6 ஆண்டுகளா 5.25 கணக்கெல்லாம் சொல்றாரு யாருன்னு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த மே மாதத்தோட 6 ஆண்டு ஆயிடுச்சுங்க. இந்த 6 ஆண்டுகளில் இவங்க செய்ய முடியாத பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் தொழிலாளர்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு அமைச்சர் என்பவர் தான் ஒரு உறுதிமொழி கொடுக்காம ஒரு நீதிமன்றத்திலே போய் மிக தெளிவாக நாங்கள் இந்த பணத்தை வேறுதுக்காக செலவு பண்ணு சொல்லக்கூடிய தைரியம் இருக்குதுன்னு சொன்னா எங்க போய் சொல்றது? இதே தனியார் சொல்ல முடியுமா? தனியார் சொல்லியிருந்தா என்ன ஆவாங்க? கிரிமினல் அஃபென்ஸ் ஆயிருக்கும். நீங்க பார்க்கலாம். அதுதான் அதனால இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அது சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக குற்றவியல் வழக்குகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, திருப்பி வரேன் அந்த ஒரே ஒரு செய்தி தான் சொல்றேன். அதுக்கு சேர்த்து அதாவது பேருந்து ஓட்டலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கையிலேயே கட்டிக்கிட்டு சட்டையை போட்டு இவங்க சொல்றாங்க, இந்த
பேருந்துன்றது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இதை இயக்குவதற்கு தனியான பயிற்சி, குறைந்தபட்ச பயிற்சி தேவை. நான் ஆனா அதெல்லாம் இல்லாம லாரி ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவங்க கொண்டாந்து அங்க நிக்க வச்சுக்கிட்டு லைசென்ஸ் எடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்றது யாரை மிரட்டுவதற்காக? பொதுவாகவே அஇஅதிமுக ஆட்சியில ஒரு விமர்சனம் வைக்கப்படுவது, அஇஅதிமுக ஆட்சி வந்து அரசு ஊழியர்களை பெருவாரியாக கண்டுகொள்ளாது அல்லது அரசு ஊழியர்களை வந்து கிரஷ் பண்ணுவாங்க, அடக்கி ஒடுக்குவார்கள், அது அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு. எஸ்மா டெஸ்மா சட்டம் தொடங்கி ஒரு விஷயத்தை அதை தாண்டி பொதுவா நீங்க மக்கள் நல பணியாளர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டதா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள, அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு. ஆனா அதையே இன்னொரு கோணத்துல என்ன சொல்லுவாங்க, இதை ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு இப்படி நடக்கிறதுனாலயே பொதுமக்கள் ஒரு தரப்புல அரசு ஊழியர்களுக்கு வந்து நிறைய சலுகை கிடைக்குது, அவர்கள் எல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில தான் வந்து அடக்கி ஒடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதரவு தளத்தையும் அதிமுக பெற்றுக்கொள்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் உண்டு. அதே பார்வையில தான் இன்னமும் பயணிக்கிறது அதிமுக. இல்லை அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ என்று இப்போ 4000 பேர் லேப் டெக்னீஷியன் எடுத்துருக்கிறோம், அரசு ஊழியர்கள் எடுத்திருக்கோம், ஒரு பைசா கிடையாது. 81 ஏஐ ஸ்லம் பிளைன்ஸ் போட்டு எடுத்திருக்கோம், ஒரு பைசா ஊழல் நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன். உங்களுக்கு சொல்கிறேன், 1166 போஸ்ட் இப்போ செங்கோட்டையன் வந்து எடுக்க போகிறாரு எஜுகேஷனில். அது மாதிரி இப்போ வந்து இல்லை எதிரே சொல்ற ஊழலே இல்லைங்க. இப்போ வந்து 1500 பேர் காலையில் அமைச்சர் பேச்சு, இடமாற்றம், ஃபோன் டேப் அதெல்லாம் ஞாபகம், அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தை தான் புதிய தலைமுறையில கோடிக்கணக்கான வியூஸ் பார்க்கிற தொலைக்காட்சி இது மூலமா சொல்றேன், 4000 லேப் டெக்னீஷியன் எடுத்திருக்கிறோம், 84 எதிர் எடுத்திருக்கோம், இப்ப எடுத்திருக்கிறது. அதுல ஒரு பைசா ஊழல்னு சொல்லுங்க, நான் வந்து அரசியல் விட்டு ஒதுங்குறேங்க. சரி, அரசியலை விட்டே பேரு அந்த பக்கம் இல்ல. ரெண்டு விஷயம் இதை நான் எப்படி எடுத்துக்கிறது, நான் எப்படி எடுத்துக்கிறேன், அதாவது குறிப்பிட்டு லேப் டெக்னீஷியனை சொல்லி சவால் விடுறதுங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிட்டுமா? இதுக்கு மட்டும் நாங்க வாங்கவே இல்லை. இல்ல இப்பங்க வாங்கிருக்கிறோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்குள்ள நான் போல, அதுக்குள்ள நான் போகல விரும்பலாங்க. அது குற்றச்சாட்டு யார் மேல வேணாலும் சொல்லலாங்க. சர்க்காரிய குற்றச்சாட்டு மாதிரி இப்போ 1008 குற்றச்சாட்டு சொல்லலாம். இப்போ கூட நீங்க தொழிலாளர்கள் அடிச்சாங்கன்னு சொல்றீங்க. இப்போ வந்து விபி சிந்தன் வந்து இருந்தப்ப ரோட்ல விட்டு அடிச்சார் கருணாநிதி. அதெல்லாம் பேசணும்னா பல கதை பேசிட்டு இருக்கலாம். நம்ம எஸ்மார்ட் சட்டத்தெல்லாம் சொல்றீங்க நீங்க சொல்றதான். இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அங்கங்க இன்றைக்கு விடுமுறை டைம், ஊருக்கு போனவங்க, ஒரு சுற்றுலாவுக்கு போனவங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனவங்க, எல்லாம் அப்படி அப்படி அங்கங்க நிக்கிறாங்க. நாங்க என்ன யார் இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது? இல்ல, நான் அதுதான் சொல்ல வர்றேன். இப்ப அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்போ வந்து விவசாயிகள் போராட்டம்னு சொல்லி இப்போ அனைத்து கட்சியை வச்சு செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஒன்றும் பண்ணாங்க. என்ன நடச்சாங்க, என்ன சாதிச்சாங்க, சாதிச்சாங்களா? அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், 500 கோடி முதல்ல சொன்னார்னு சொன்னாங்க, 250 கோடி திருப்பி எடப்பாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அண்ணெல்லாம் பேச்சுவார்த்தை கலந்துருக்காரு, திருப்பி 500 கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1250 கோடி. இன்னும் 3 மாசத்துல செப்டம்பர் மாசம் வரலும் நாங்கள் கொடுக்குறோம். செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நீங்க வந்து அதுல ஸ்ட்ரைக்கை வச்சுக்காதீங்க, ஸ்ட்ரைக்கை பண்ணாதீங்க, அதுக்கு பிறகு நாங்கள் இன்க்ரீஸ் பண்றோம், கொடுக்குற பணத்தை இன்னும் அக்குமுலேட் பண்ணி உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. அதுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரைக்கு போறாங்க. ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பிறகும் 500 கோடி இப்போது தருகிறோம், இந்த 2 நாள்ல தருகிறோம், இன்னொரு 500 கோடி வருகிற செப்டம்பரில் தருகிறோம் என்று சொன்னார்கள். இது போக 700 கோடி பாக்கி இருக்கிறது, 10 ஆண்டு பாக்கி. இந்த 3 மாதத்தில் இவர்கள் கேட்கிற 3 மாதத்தில் புதிதாக 400 கோடி சேர்ந்து விடும். அந்த 700 1100 கோடி ஆகிவிடும். ஆகவே இதற்கு முடிவே இருக்காது. எங்கள் பணத்தை ஒரு நிமிடம் வைத்திருப்பதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை. 10 ஆண்டுகளாக வைத்திருந்து விட்டீர்கள், நீங்கள் 6 ஆண்டுகளாக வைத்திருந்து விட்டீர்கள். இதற்கு மேல் 3 மாதம் கேட்பதே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? இதற்கு மேல எதற்காக உங்களுக்கு 3 மாதம் நான் கொடுக்க வேண்டும்? அதெல்லாம் பிரச்சனையே இல்ல சார். நீங்க கொடுப்பீங்களா சார்? நான் கேட்கிறேன் சார். இல்ல சார், கண்டக்டர் கலெக்ஷன் பண்றாரு சார், இன்னைக்கு கலெக்ஷன் பண்றாரு சார். இந்த பணத்தை இன்னைக்கு நான் கட்ட மாட்டேன், 10 நாள் வச்சுக்கிறேன், நான் கட்டுறேன்னு சொன்னா விட்டுருவியான்னு எனக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். சார் உங்க அமைச்சர் சொல்லட்டும். கண்டக்டர் கலெக்ஷன் பண்றாரு சார், அந்த பணத்தை ஐயா கொஞ்சம் வீட்டு செலவுக்கு தேவைப்படுது, நான் வச்சுக்கிறேன், அடுத்த வாரம் கொண்டாந்து கட்டுறேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? விட்ட சொல்லுங்க. அல்லது நான் வசூலிக்கிற பணத்தை 12 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்க சொல்லுங்க. இதெல்லாம் நான் பேசலாம். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? கலெக்டர் எங்களுக்கு வசூல் பண்ணி கொடுக்க வேண்டிய கலெக்டர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாரு. இது கவர்மெண்டா சார்? சார், பணத்தை பறித்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், பறிகொடுத்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். என்ன நியாயம் எனக்கு சொல்லுங்க. நீங்க நல்லா பேசுவாங்க, கேள்வி என்ன நல்லா பேசுவாங்க, என்ன சார் நல்லா பேசுவாங்க? கேள்வி சார் என்ன கேட்கலாம்? கேள்வி என்ன கேட்கலாம்? ஒரு வினாவர கேள்வி நம்பரத்தை வச்சிட்டு நீங்க என்ன பேசுறது? பேருந்து கட்டணத்தை உயர்த்தலாமா கேளுங்க சார். நீங்க முடிவெடுக்க வேண்டியது. ஒரு கிலோமீட்டருக்கு 42 காசுங்க நாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு வந்து ஆந்திரால வந்து 59 காசுங்க.
தமிழ்நாட்டுல 42 காசு, ஆந்திராவில் 59 காசு, கேரளாவில் எவ்வளவு தெரியுமா? 62 காசு. ஏன் சம்பளத்தை விட்டுறணுமா? இவங்க 62 காசு. இப்படி வரலாமா? இவ்வளவு பெட்ரோல் விலை ஏறிச்சுல, பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கொடுக்கலாமா? பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கொடுக்கலாமா? புரியுது, நீங்க சொன்ன புரிஞ்சு. பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கொடுக்கலாமா? போக்குவரத்து கட்டணத்தை ஏற்றினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆமா. அதே சமயம் போக்குவரத்து ஊழியர்களுடைய வருமானத்தையும் நிப்பாட்டக்கூடாது, அவங்களுக்கு போகக்கூடிய அவர்களுடைய சம்பளத்தையும் ஓய்வத்தையும் நிப்பாட்ட முடியாது, அதையும் கொடுத்தாகணும். அப்போ வருமானமும் இல்ல, போக்குவரத்து கட்டணத்தை ஏற்ற முடியாது, என்ன செய்யறது? அதான கேள்வி. அதான் கேள்வி. ஊழலை குறைச்சிட்டா? ஊழலை குறைச்சிட்டா? இந்த ஊழல் எங்க இருக்கு? பொதுவா சொல்றேன், நிறைய ஊழலை குறைச்சா நல்லதுதான். நல்லதுதான். ஊழலை குறைக்க முடியுமா? பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்காக பேருந்து கட்டணத்தை உயர்த்த முடியாது. அதே சமயத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களையும் அதற்காக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இருதரப்பு வாதம் வைக்கப்படுகிறது. இதற்கு தீர்வு வேலை நிறுத்த போராட்டம் மட்டும்தானா? திரு கலைராஜன், தீர்வு தொழிற்சங்கங்கள் கையில, அரசு கையிலையா? அரசு கையில் தான் இருக்கு. இதுக்கு தீர்வு காண வேண்டிய அரசு கையில் தான் இருக்கு. அதில் நாங்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொழிற்சங்கத்தினுடைய தொழிலாளிகளுடைய பணத்தையும் அரசு அவருடைய கோரிக்கையும் அலட்சியப்படுத்தக்கூடிய அரசாகவும் இந்த அரசு இருக்காது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி பெட்ரோல் விலை இவ்வளவு ஏற்றுனாங்க. இவ்வளவு ஏற்றினப்போ அம்மா வந்து 800 கோடி ரூபா கொடுத்தாங்க பஸ்ஸுக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதேமாதிரி இப்போ 5000 பஸ்ஸு புது பஸ் அண்ணன் சொன்னாங்க, புது வண்டி விட்டோம்னு 5000 பஸ்ஸு போன செந்தில் பாலாஜி இருந்து போட்டாங்க. இப்போ வந்து ஒரு 2000 பஸ் விட போகிறாங்க. இதுக்கான செலவுகள்லாம் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஒரு பக்கம் வண்டிகள் சேதாரம் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய வண்டிகள் சேதாரம். கிட்டத்தட்ட 1,43,000 தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. ஆக ஒரு தொழிலாளியை கூட நம்ம வந்து அவருடைய ரத்தத்தை கூட வேர்வை கூட நம்ம வந்து ரத்தமாக மதிக்கணும். அதான் உண்மை. நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னென்னா, இவ்வளோ நாள் நிலுவையில் இருந்த பிரச்சனையை நாங்கள் செப்டம்பர் மாதம் வரை எங்களுக்கு டைம் கொடுங்க, அந்த 500 கோடி மொத்தம் 1250 கோடி தருகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கி தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்தது அம்மா தான். இன்றைக்கி வேறு காலம் யாரும் கொண்டு வரல. பாலிடெக்னிக் தொழிலாளர்களை கொண்டு வந்தது அம்மா தான். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி கூட ஒரு கேள்வி கேட்டேன், இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தது அம்மா தான். நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ நீட் தேர்வு வந்திருக்கேன், இதனால் மெடிக்கல் காலேஜில் நம்ம தொழிலாளர்கள் பிள்ளைகளை சேர்க்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு 35% அவங்களுக்கு எக்ஸப்ஷன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாப்புல மினிஸ்டர்கிட்ட. இப்போ நான் கேட்டு தான் சொல்கிறேன். இதெல்லாம் கொண்டு வந்து அம்மா தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து 50% தான் கம்பேஷனேட் கிரவுண்டில் கொடுப்பாங்க. இதுக்கு இப்போ வந்து இப்போ அம்மா வந்து இப்போ 200 பேர் கொடுக்குறாங்க. 8 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, 8 டிப்போ இருக்குது, 200 பேர் கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் பெரிய விஷயங்கள். இதெல்லாம் கம்பேஷனேட் கிரவுண்டில் இப்போ நீங்கள் ஒரு 3 மாதம் டைம் கேட்டிருக்கீங்க இல்லையா? 3 மாதம் டைம் கேட்டு சௌந்தரராஜன் ஒரு வாதம் சொல்றாரு, அந்த 3 மாதத்துல திருப்பி 400 கோடி ரூபாய் எதிரும். ஏங்க வர்ற காசு கொஞ்சம் கொஞ்சமாக நிதிநிலை மோசங்கிறது உங்களுக்கு தெரியும், இவருக்கு அண்ணனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது போக்குவரத்து நிதிநிலை மோசங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமா? போக்குவரத்து மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு. ஒரு குடும்பம்னு வச்சுக்கோமே, தமிழ்நாடு ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டா அதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவை மட்டும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு நீங்க வந்து பழியாக்க முடியாது இல்லையா? 5 பிள்ளைகள்லங்க, 5 பிள்ளைகள்ல வந்து 5 பிள்ளையும் தூக்கி போட முடியுமா? எல்லா விரலும் 4 5 விரலும் ஒண்ணுதான். அதனால ஒரு நேரத்தில் ஒரு பிள்ளை கொஞ்சம் ஊக்கம் கம்மியா இருக்குன்னா அந்த இன்னொரு டைம் வர்றப்ப அந்த ஊக்கத்தை ஊக்கப்படுத்தணும். அதுக்கு தான் நாங்க 3 மாசம் டைம் கொடுங்க, நாங்க திருப்பி வேற ஏதாச்சும் ஒரு காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்லன்னு சொல்லலையே. நாங்க வேற ஏதாச்சும் பேல்டு பணம் வாங்குவோம், ஒரு கார்பஸ் பண்ணி தயார் பண்ணுவோம், பணம் தயார் பண்ணி அது மூலமா கூட கொடுப்போம். வழிமுறைகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் வழிமுறைகள் இருக்கா இல்லையா? அதுபடி தான் செய்ய முடியும். இப்ப வந்து எடப்பாடி வந்து 75 நாள் ஆகுது. அவரை போட்டு கசக்கி புளிஞ்சு எல்லாம் நாராக்குனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? வெஸ்ட் பெங்கால்ல இவங்க இருந்தாங்களே, வெஸ்ட் பெங்கால்ல இவங்க இருந்தாங்களே, 4 கிலோமீட்டருக்கு அங்க 5 ரூபாங்க. இங்க வந்து 42 காசு தாங்க நாங்க வாங்குறோம் ஒரு கிலோமீட்டருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்கணும். நீங்க போராட்டம்ங்கிறது இல்லாதது கிடையாதுங்க. எல்லா ஊர்லயும் போராட்டம் உண்டு. கேரளாவில் கூட தமிழர்களை அசியப்படுத்தினான்னு அங்க ஒரு மந்திரி எதிர்த்து போராடினாங்க. நாங்க போராட்டமா? நான் என்ன சொல்றேன்னா, போக்குவரத்தின் மூலமாக, அரசு போக்குவரத்தின் மூலமாக மக்களுக்கு பேருந்துகள் போகாத இடங்களுக்கு பேருந்துகள் விடணும், மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ், இதெல்லாம் தேவை. அதன் மூலம் கண்டிப்பா இழப்பு ஏற்படும். அது சர்வீஸ் சேவை. அந்த இழப்பை சரி செய்யணுங்கிறதுக்காக நான் தான் திருப்பியும் எங்க போய் நிக்கிறேன்னா, அந்த இழப்பை சரி செய்யணுங்கிறதுக்காக நம்ம வேற எதுவும் செய்யாம இல்ல, புதிதாக இந்த திட்டங்களையும் நிறைவேற்றாம இல்ல, அல்லது அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ நம்ம வந்து காரை தவிர்த்துட்டு டீசல் எல்லாம் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயும் ஆட்டோலையும் போக போறது இல்ல, அல்லது அவங்களுடைய சம்பளத்தை வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல. அப்ப இது எல்லாமே ரொட்டேஷன். நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் அப்படி ஒப்பிட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறேன்னா, நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டீனா நடந்துகிட்டு தான் இருக்குது. இத காரணம் காட்டி இந்த தொழிலாளர்களுக்கான விஷயத்தை முன்னிறுத்தும் போது அது எப்படி முறையா இருக்கும்? நான் காரணமா சொல்லலங்க. இவைகள் எல்லாம் மற்றவர்கள் திமுக நாங்கள் செய்தோம்,
நீங்க சொன்னீங்க இப்ப நான் சரி, ஒரு பாயிண்ட் நான் திருப்பி விட்டேன். again சீனியர் திருப்பி சிட்டிசன் again சீனியர் திருப்பி- சிட்டிசன் திருப்பி கொடுத்தது சிக்கல் நாங்க வரும். தான் கொடுத்தோம், again பணம் கொடுத்தோம். திருப்பி சிக்கல் வரும் சார். இப்ப இந்த போராட்டத்தை எப்ப முடிவு கொண்டு வரீங்க? மக்களுக்கு நாங்க தேவை. எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுங்க. 3 மாசம் வரைக்கும் போ ஸ்ட்ரைக் செப்டம்பர் வரல. செப்டம்பர் நாங்க ஸ்ட்ரைக் இல்லங்க. ஸ்ட்ரைக் நாங்க சொல்லலங்க என்று அமைச்சர் சொல்லவில்லை. செப்டம்பர் வரலாம். 3 செப்டம்பர் மாசம் வரலாம். டைம் கேட்கவே இல்லைங்க. இல்ல நான் சொல்றேன் கேட்கல. செப்டம்பர் 3 வரலாம். மாசம் டைம் கேட்கலங்க. இல்ல நான் சொல்றேங்க செப்டம்பர் வரலாம். 3 மாதம் தெரியாம சொல்றேன். செப்டம்பர்ங்கிறது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். செப்டம்பர், அதான். செப்டம்பர்ங்கிறது 500 கோடிக்கு தான் சார். இல்ல, 4 மாசம் வச்சுக்கீங்க. செப்டம்பர் 500 கோடிக்கு தான். அதாங்க 500 கோடி இருக்கிறது எப்போ? ஏங்க அதான் அன்னைக்கு சொல்றேன்னு இருக்காரு. செப்டம்பர் மாசத்துல நாங்க முடிவு அதுக்கு பிறகு கொண்டு வருவோம். ஒரு கார்பஸ் ஃபண்ட் உருவாக்குவோங்க, தயார் பண்ணுவாங்க. நீங்க எப்படி எங்களை அரசாங்கத்தின் கை இப்ப நீளமான கை இல்ல. கண்ணதாசன், ஒரு நிமிஷம். சவுந்தரராஜன், அடிப்படையில பிரச்சனை இருக்குது, 10 ஆண்டு கால பிரச்சனை. நீங்க சொல்ற வாதமும் சரி, அவங்க சொல்ற சில நடைமுறை சிக்கல், நிர்வாக நிதி சிக்கலையும் காரணம் காட்டுறாங்க. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், யாரோ ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தைன்னு வருகின்ற பொழுது 2 தரப்புமே ஒரு இடத்துல இறங்கி வரணும், 2 தரப்புமே இறங்கி வரணும். அதன் மூலம் மட்டும்தான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான தீர்வை நம்ம நகர்த்த முடியும். அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க 4 மாசத்துக்குள்ள அல்லது 3 மாசத்துக்குள்ள, செப்டம்பர் வரைக்கும் சொல்றாங்க. நீங்களும் உங்க தரப்புல இருந்து ஓரளவிற்காவது இறங்கி வந்து ஒரு கெடுவை விதிச்சு இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை விட்ரா பண்ணா மட்டும்தானே மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும். நேற்று நாங்கள் சொல்லிட்டோம் சார் எங்கள் நிலையை. என்ன சொன்னோம்? அவர் சொன்னார் செப்டம்பரில் இன்னொரு 500 கோடி தருவனார் சார். அதுக்கப்புறமா 700 கோடி இருக்கும், அதுக்குள்ளே 400 கோடி சேரும். அது ஒரு பக்கம் வைங்க. நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் வந்து இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவோம் என்று ஒரு கொள்கை முடிவெடுத்து அதை நம்பத்தகுந்த முறையில் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுங்கள். எத்தனை மாதத்துக்குள், 3 மாதத்துக்குள் இந்த மொத்தத்தையும் நாங்கள் திருப்பி கொடுத்து விடுவோம் என்று வாக்குறுதி கொடுங்கள். இதற்கு பணம் எங்கே என்னவென்றால் நீங்கள் தான் பார்க்க வேண்டும். இவர் ஏதோ கட்டணத்தை பற்றி பேசுகிறார், அதனால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், அரசு முடிவெடுக்க வேண்டும். ஒரு கடன், இந்த போக்குவரத்தினுடைய மூலதன செலவுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் கடன் வாங்கினால் அரசு ஒன்றும் கவிழ்ந்து விடாது. இன்றைக்கு 3 லட்சங்கிறீங்க, 4 லட்சங்கிறீங்க, இன்னொரு 10,000 கோடி வந்தால் ஒன்றும் கெட்டு போகாது. இந்த பணத்தை கொண்டு வந்து போக்குவரத்தை இயக்குவதன் மூலமாக மக்களுக்கு சேவையாற்ற முடியும், லாபம் ஈட்ட முடியும். அப்படி ஈட்டுவதன் மூலமாகவே ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போக முடியும். தொழிலாளி கடுமையாக உழைக்கிறான். 1 லிட்டருக்கு 6 கிலோமீட்டர் டீசல் ஓட்டுறான் சார். இது எங்கேயுமே கிடையாது சார் இந்தியாவில். இந்த வருஷம் 10 அவார்டு வாங்கியிருக்கான். அவனுக்கு நீங்கள் காட்டுற நன்றியா இது நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது. நேற்றும் அமைச்சர் எங்களிடம் 3 மாதம் என்றெல்லாம் அவகாசம் கேட்கல. 3 மாதம் வந்து 500 கோடி. அதுக்கப்புறம் நம்புங்கிறாரு. இதுக்கு முந்தைய அமைச்சரை நாங்கள் நம்பினோம், கையெழுத்து போட்டோம், எதுவும் நடைபெறவில்லை. இவர்கள் வாயில் சொல்லுவது எதையும் நம்பத்தகுந்ததாக இல்லை. ஆகவே எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நிறைவு கருத்தா சொல்லுங்க. வேலை நிறுத்த போராட்டத்தை நிறைவு கொண்டு வரணும்னா என்ன உங்களுடைய உறுதியான இது கோரிக்கை? இது நிறைவேற்றினால்தான் நாங்கள் வேலை நிறுத்தத்தை, போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத்தை, இழப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கொள்கை முடிவை எழுதி தர வேண்டும். 1. 2, இந்த நிலுவை பணத்தை 1 மாதத்துக்குள்ளே தருகிறேன், 15 நாட்களுக்குள்ளே தருகிறேன் என்றால் அதுவும் எழுதி தரப்பட வேண்டும். வாய்மொழியாக நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. ஏற்கனவே பல வாய்மொழியை நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம். 13வது ஊதிய கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது. மின்வாரிய ஊழியர்களுக்கு, சிவில் சப்ளைஸ் ஊழியர்களுக்கு, கார்ப்பரேஷன் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் கூட எங்கள் டிரைவருக்கு கிடைக்கவில்லை. இதை கணக்கில் வைத்துக் கொண்டு ஒப்பந்தத்தை பேசி நிறைவுபடுத்த வேண்டும். இல்ல அதாவது விவசாயிகள் போராட்டமாகட்டும், இந்த போக்குவரத்து போராட்டம், இதை கொச்சைப்படுத்துவதிலே தான் ஆளுங்கட்சி இருக்கார்கள் தவிர, ஏன் என்று கேட்டால் இவர்கள் வந்து பேருந்து கட்டணம் வந்து ஏத்தலையா அவங்க ஆட்சியில 2-3 ரூபாய் ஏத்தினாங்க. அதே மாதிரி மறைமுகமாக ஏத்தினாங்க. இரண்டாவதாக இந்த சட்டப்பேரவையை கூட்டாமல் அது ஒத்தி நிறுத்தி வைத்து விட்டு, ஏன்னா இந்த பிரச்சனை அங்க பேச வேண்டிய அதெல்லாம் இருக்குது. ஆக இவர்கள் நிர்வாகத்திடம் ஏற்ற ஒரு ஆட்சியாக இருந்தால் அவங்க சொன்ன கோரிக்கைகள் ஏற்கப்படுமா? ஏங்க போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டியது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருடைய வேர்வையை கூட நாங்கள் ரத்தமாக தான் பாவிப்போம்னு சொல்லியிருக்கேன். அதனால் போராளிகளை ஒடுக்குகிற போராட்டத்தை கார்ல் மார்க்ஸ் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடித்த வார்த்தை என்னன்னு கேட்டால் போராட்டம்னாராம். இப்போ பொண்ணுக்கிட்ட பிடிக்காத வார்த்தை எதுன்னு கேட்டால் கீழ்ப்படிதல்னாராம். அண்ணன் கீழ்ப்படிதல் வேணான்னு சொல்கிறார் போட்டிருக்க அண்ணன். நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்சம் இறங்கி வாங்க. நாங்கள் ஒரு 10,000 கோடி பேங்கில் கூட வாங்குவோம். நாங்கள் பேங்கில் கூட வாங்குவோம். நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும். வார்த்தைகளை நம்புங்க நீங்க சொல்றீங்க. வார்த்தைகளை நம்புவது சாத்தியம் இல்லைங்கிறாங்க அவங்க. வார்த்தைகள் சொல்லுவது எழுதி கொடுப்பது பல பிரச்சனை அதுல இருக்குது. நன்றி. நம்ம
நம்முடைய மக்கள் சீனாவெல்லாம் மேப்ல கூட பார்க்காத மக்களும் பாமர மக்கள் கிராமத்து மக்கள் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சீனாவும் ரஷ்யாவும் அல்ல பிரச்சனை, நமக்கு இங்க பிரச்சனை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இன்றைய வேலை நிறுத்தம் பிரதான பிரச்சனை. இந்த வேலை நிறுத்தத்தை ஏதோ ஒரு வகையில் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான பாரிய அளவிலான பாதிப்புகள் ஏதுமின்றி இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனைகளும் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்யலாம். இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள் ரசிகர்களை சந்தித்திருக்கிறார் ரஜினிகாந்த். அரசியலுக்கான வெள்ளோட்டமா, எந்திரன் 2க்கான முன்னோட்டமா? இணைந்திருங்கள், நேர்பட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு எதிர்த்து பேசிட்டு